எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட காணொளிகள் ரொம்ப வைரலாச்சு. ஏன் அப்படின்னா, கை கால் நல்லா இருந்துமே குடிச்சிட்டு பொறுப்பில்லாம சுத்துற இந்த சமுதாயத்துல தனக்கு பார்வைத்திறன் இல்லைங்கிற ஒரு குறைபாட்டை மறந்து தன்னோட நண்பர்களோட உதவியை மட்டும் நாடி உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு இஞ்சி பிறத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம அவை பாட்டி எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடலை பாடிட்டு போயிருக்காங்க. இதனோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மனிதராக பிறப்பது அரிது. மனித பிறவில கூன் குருடு செவிடு பேடு போன்ற குறைபாடுகள் இன்றி பிறப்பது அதை விட அரிது அப்படிங்கிறாங்க. இங்க பேடுங்கிறது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இருக்கிற ஒரு பிறப்பை சொல்றாங்க. அப்படி பிறந்திருந்தாலும் ஞானத்தையும் கல்வியையும் பெறுவது அரிது அப்படிங்கிறாங்க. சரி, அதுவும் கிடைச்சிருச்சு. தானமும் தவமும் செய்வது அரிது. அப்படி தானத்தையும் தவத்தையும் செய்தவர்களுக்கு விண்ணுலகம் வழியை திறந்து விடுமா, அந்த அளவுக்கு சிறப்பானவர்கள்னு சொல்லிட்டு அவை பாட்டி சொல்றாங்க. இப்போ ஒரு நபரை பார்த்தீங்க, அடுத்து சில நபர்களை நான் காட்டுறேன் பாருங்க. வாழ்க்கையில கூன் குருடு செவிடு பேடு அப்படின்னு எந்த குறைபாடும் இல்லாம பிறந்துட்டானுங்க. பிறந்துட்டு ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. கல்வியே கத்துக்கிறானுங்க. கல்வி எல்லாருக்கும் இப்ப நடைமுறையில கிடைக்குது. கல்வியை ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலயோ காலேஜ்லயோ போயிட்டு கத்துக்கிறானுங்க. இந்த கல்வி ஞானத்தை போதிக்குது அப்படின்னா சுத்தமா போதிக்கிறது கிடையாது. ஞானங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நடைமுறையில இருக்கிற கல்வி திட்டத்துல சுத்தமா கிடையாது. இந்த ஞானங்கிறது நம்ம படிச்ச படிப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், அறவழியில பயன்படுத்துறோம், சுயமா எப்படி சிந்திக்கிறோம், நம்மளோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்கு, பிற உயிர்களிடத்துல கருணை இரக்கம் இதெல்லாம் இருக்கா, நம்ம கூட இருக்கிறவங்களோட திறந்த மனப்பான்மையோட இருக்கோமா அப்படின்னு பல விஷயங்களை சார்ந்தது. இந்த சமூகத்துக்கு நம்ம எப்படி உறுதுணையாக இருக்கிறோம், சூழ்நிலைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறோம், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியதான் ஞானம். இந்த ஞானம் இப்போ இருக்கிற தலைமுறைகிட்ட இருக்கு அப்படின்னா சிலரை தவிர்த்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் சுயநலம் தான். அந்த சுயநலமும் சரி, உழைப்பை நம்பி இருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ இந்த காணொலியில பாருங்க, இந்த 3 பசங்க வரானுங்க. ஒரு சாதாரண தினக்கூலி தன்னோட வீட்டுக்கு வெளியில ஆட்டோவை நிறுத்தி சாப்பிட்டுட்டு வரப்போன கேப்ல திருடி இருக்கானுங்க. இன்னும் வண்டியில இருந்த சார்ஜரு, பென்டிரைவ், ஹெட்செட்டு எல்லாத்தையும் ஆட்டை போட்டிருக்கானுங்க. சரி, இவனுங்களை விடுங்க. இந்த ஹோட்டல் கடையை பாருங்க, சாமி வச்சிருக்கு. அந்த சாமிக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு, அங்க இருந்த தட்டு, இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காரு இந்த ஆளு. கொலைப்பழியை விட மோசமானது திருட்டு பழின்னு சொல்லுவாங்க. இது திருடுறதே பிரதானமா வச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வருது? உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் இல்லை கல்லூரிகளில் இங்கே யாருமே உங்களுக்கு நல்லது கெட்டதே சொல்லி கொடுக்கலையா? உங்கள் சக நண்பர்கள், சக உறவினர்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் நல்லது கற்றுக்கலையா? இல்லை திருடுறது ஒரு பேஷன் நினச்சிட்டு திருடுறீங்களா? இல்லை உங்களுக்குள்ளேயே நான் இங்கே இவ்வளோ திருடினேன், அங்கே அவ்வளோ திருடினேன், இந்த தெருவில் போயிட்டு இத்தனை நகையை பறித்தேன், அவங்களாம் கீழே வந்து அடிபட்டாங்க, இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிப்பீங்களான்னு புரியல. பெரும்பாலும் மக்களில் சிலர் சுயமாக சிந்திப்பாங்க சரி தப்புங்கிறத, சிலர் அடுத்தவங்க சொல் கேட்டு நடப்பாங்க சரி தப்புங்கிறத, சிலர் பார்த்தே கற்றுப்பாங்க சரி தப்புங்கிறத. நீங்கள் இந்த சரி தப்பு எங்கே கற்றுக்கிறீங்கன்னா, கடந்த 50-60 வருஷமாக நீங்கள் ஹீரோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க சில கழிசடிகள் நடிச்ச படங்கள்ல தான் எடுத்துக்கிறீங்க. கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம வெறும் கெட்டதையே இத்தனை வருஷமா கத்து கொடுத்து சிகரெட் பிடிக்க, சாராயம் குடிக்கன்னு நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற சில நடிகை ஜென்மங்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கேடுகெட்டு செயல்களை செய்யாம கொஞ்சம் வெளியே வர பாருங்க. ரொம்ப கேஷுவலா வரானுங்க, திருடிட்டு போறானுங்க. கொஞ்சமும் பயம் இருக்காதா? பயம் இருந்தாலும் இந்த திருடுற நேரத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாவது மூட்டை தூக்கியாச்சும் பழைக்கலாம்ல. ஒரு கண்ணு தெரியாத புள்ள எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த மாதிரி ஆட்கள் காலை தொட்டு நீங்க கும்பிட்டா கூட உங்களுக்கு அறிவு வராதா? எப்படி உங்களுக்கு தோணுது திருட? கூன் குருடு செவிடு பேடு எல்லாம் இல்லாம தானே பிறந்திருக்கீங்க. உழைக்கலாம்ல, கௌரவமா வாழலாம்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டி செருப்படி தான் வாங்க போற. எதுக்கு அந்த அசிங்கம் அவமானம்? கொஞ்சம் கௌரவமா வாழலாம்ல உழைச்சு சாப்பிட்டு. எதுக்கு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறீங்க? ஏன் திருடுறீங்க? ஏன் திருட்டு செயலில் ஈடுபடுறீங்க? அவமானமாகவே தெரியாது அவங்களுக்கெல்லாம். கொஞ்சம் திருந்த பாருங்க. காவல்துறையும் அரசும் எவ்வளோதான் முயற்சி பண்ண உங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு, இருந்தாலும் திருந்த மாட்டீங்க. என்ன தண்டனை தான் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனே தெரியல. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனது சரிதான் போல. நீங்களா திருந்தினாதான் உண்டு. கொஞ்சம் திருந்த பாருங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. அவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இது சாதாரண ஒரு ஹோட்டல் கடை. அவர் அன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டி சம்பாதிச்சு 1000 ரூபாயும் திருடிட்டீங்க. அந்த லாக்கரெல்லாம் உடச்சி போட்டு போயிருக்கீங்க. அந்த லாக்கரை சரி பண்ண அவர் ஒரு 500 செலவு பண்ணாரு. இந்த ஒரு 1500 ரூபாய் உங்களால் ஒரு நாளில் சம்பாதிக்க முடியாதா? கூலி வேலைக்கு போனால் கூட சம்பாதிக்கலாம். கொஞ்சம் உழைச்சி சாப்பிட பாருங்க. கௌரவமாக வாழ கற்றுக்கோங்க. நாட்டில் எது சரி தப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தாதீங்க. நீங்கள் ஹீரோன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற எவனும் நல்லவனும் கிடையாது. அவனுங்க நிஜத்தில் ஹீரோவும் கிடையாது, ஜீரோ தான். அதை புரிஞ்சுக்க பாருங்க. நன்றி.